ஹாய் நெக்ஸ்ட் வந்து பிரைட்ஸ்மேட் ஷாப்பிங்கில் ஜுவல்லரி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலே எனக்கும் என்னோட அம்மாவுக்கும் பெரிய ஆர்குமெண்ட்டே ஆகும். அவங்க எனக்கு கோல்ட் ஜுவல்லரி போடு தான் சொல்லுவாங்க. எனக்கு வந்து கோல்ட் பிடிக்காம இல்லை, கோல்ட் பிடிக்கும். நான் நிறைய ஜுவல்லரி கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வைப்பேன், அசெட் மாதிரி அதை சேவ் பண்ணி வைப்பேன். பட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது அந்த டைமில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்ரீனிவாச கல்யாணம் செட், ஷோக்கர், சிவன் பார்வதி, அஸ்லி கலெக்ஷன், மீனாட்சி டெம்பிள், அம்மன், இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இது நீங்கள் கோல்டில் வாங்க முடியாதுல்ல, பிகாஸ் அந்த ஒரு செட்டே 20-30 lakhs இருக்கும். அந்த மாதிரி செட்ஸ் எனக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் போது நான் அதை வந்து ஃபேக்காக வாங்குவேன். அதுவே 2000-3000 அந்த ரேஞ்சில் இருக்கும். அண்ட் அந்த செட்ஸில் நீங்கள் ப்ரீமியம்லாம் போனீங்கன்னா ஒரு ஆரம் மட்டும் 8K 7K அந்த ரேஞ்சில் கூட வரும், அந்த ஸ்டோன் வச்சதெல்லாம். பட் என்னோட அம்மா வந்து கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் திஸ் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி. அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா கோல்ட் போடணும், அதுதான் ஒரு ஆத்தென்டிக்கான விஷயம், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கோல்ட் வந்து போர் அடிக்கும். பிகாஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரு 3 to 5 செட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதே ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த எல்லா கேயாஸ்லையும் நான் வந்து என்னோட ஸ்டாண்டில் தான் இருப்பேன். இல்லை எனக்கு இது ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படி இப்படின்னு. ஃபைனலி அவங்களும் இந்த பொண்ணுக்கிட்ட பேசவே முடியாதுன்ற மாதிரி விட்டுருவாங்க. இந்த வாட்டி பிரைட்ஸ்மேட் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்கள் அம்மா வந்து நீ கோல்ட் தான் போடணும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக கொஞ்சம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த அஸ்லி லக்ஷ்மி சோக்கர் தான் ட்ரை பண்ணணும், பிகாஸ் அது கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சம்மதிக்க வச்சுட்டேன். ஜுவல்லரி சர்ச் பண்ணும்போது என் மைண்டில் 2 ஷாப் இருந்தது, அடோர் பை பிரியங்கா அண்ட் இன்னொன்று ஜிவாரா ஃபேஷன். அண்ட் இது ரெண்டுமே இன்ஸ்டாகிராம் ஸ்டோர். நான் இதை வந்து மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் கணக்கில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலாக ஜிவாரா ஃபேஷன்ஸில் வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்த லக்ஷ்மி பேட்டர்ன்ஸாக இருக்கு, டெம்பிள் டிசைன்ஸ், அஸ்லி, கிருஷ்ணா, ராதா, இது எல்லாமே வச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஆனால் ப்ரைஸி தான். 1500 ரொம்ப கம்மி கலெக்ஷன் தான் இருக்கும். பட் 1005 மேலேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும். இந்த ப்ரீமியம் டைப் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 8-9K அந்த மாதிரியே போயிடும். அங்கேருந்து 2 ஐட்டம் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இந்த அஸ்லி லக்ஷ்மி பெண்டன்ட் ரொம்ப அழகாக இருந்தது. அது கூட ஒரு இயரிங்கும் செமையாக இருந்தது. அதில் கல் வச்சு அந்த இயரிங் வந்து மிட் சைஸில் கல் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சின்ன மாதிரி போட வேண்டாம், பெருசாக போடலான்றதுனால ஒரு பெரிய லக்ஷ்மி ஜும்கா வாங்கியிருந்தேன். அதில் என்கிரேவ் பண்ண பேட்டர்ன்ஸும் என்னோட பெண்டன்ட்ல இருந்ததும் ஆல்மோஸ்ட் வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ பெருசாக ஆக்வர்டாக தெரியல, நல்லாவே இருந்தது. நல்ல பெரிய பிக் சைஸ் ஜும்கா. அது கீழேயும் வந்து பேர்ல்ஸ் இருக்கும், என்னோட பெண்டன்ட்ல கீழேயும் பேர்ல் இருக்கும். ஒரு கரெக்டான மேட்ச் மாதிரி இருந்தது. என்னோட ட்ரெஸ் வந்து ஃபுல் ஹேண்ட் அப்படின்றதுனால நான் பெருசாக வந்து பேங்கிள்ஸ் இல்லை அந்த ஸ்டாக்கப் பேங்கிள்ஸ், கலர் பேங்கிள்ஸ் மாதிரிலாம் போடலை. போக ட்ரை பண்ணும் அப்படின்ற அந்த லிஸ்ட் போடும்போது நான் நோஸ் பின் எழுதி வச்சிருந்தேன். பிகாஸ் எங்கே பார்த்தாலும் டைன்டி நோஸ் பின்ஸ் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. குஷால்ஸ் ஃபேஷன் ஜுவல்லரி கேள்விப்பட்டிருப்பீங்க. தே ஹேவ் ஒரு செப்பரேட் வெப்சைட் இருக்குது, மிந்த்ராவில் இருக்காங்க, அமேசானில் இருக்காங்க, ஈவன் விஆர் மால் சென்னையில் கூட உங்களுக்கு ஒரு கடை இருக்குது. அண்ட் தே ஹேவ் திஸ் பியூட்டிஃபுல் டைன்டி நோஸ் பின் கலெக்ஷன் நிறைய இருந்தது. அதில் ஒன்று இது செலக்ட் பண்ணியிருந்தேன். நான் மிந்த்ராவில் தான் ஆர்டர் போட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 daysலேயே வந்துருச்சு. அண்ட் ரொம்ப அழகான ஒரு பேக்கேஜிங்கில் பக்காவாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ட்ரை பண்ணும் போதுமே நல்லா இருந்தது. ஸோ அதனால அந்த ஜுவல்லரியும் நான் என்னோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது போக யூஸ்வலாக போடுற மாதிரி ஆங்க்லெட்ஸ், என்னோட டைட்டன் ராகா வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நான் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுவேன், பிகாஸ் அது கோல்ட் கலரில் இருக்கும். மற்ற வாட்ச்லாம் மோஸ்ட்டாக அந்த சில்வர் மெட்டலில் தான் வச்சிருப்பேன். அண்ட் யூஸ்வலாக போடுற கோல்ட் ரிங்ஸ் அண்ட் கோல்ட் பேங்கிலும் போட்டுக்கிட்டேன். அண்ட் தட் வாஸ் தி ஓல்ட் டிசிஷன் அண்ட் செலெக்ஷன் அபவுட் தி ஜுவல்லரி. அண்ட் சின்ஸ் நம்ம ஜுவல்லரி பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த டெயின்டி கலெக்ஷனில் கோல்ட் ஸ்டட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஒரு ஹாலாக காட்டணும்னா நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்கள். பிகாஸ் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி கோல்ட் கலெக்ஷன் வீடியோ தான் போட்டேன். அப்புறம் எந்த பெரிய கலெக்ஷன் ஆஃப் வீடியோஸும் நான் போடல, எஸ்பெஷலி கோல்ட் ஜுவல்லரி. உங்களுக்கு பார்க்க விருப்பமாக இருந்தால் டூ கமெண்ட் பிலோ, கண்டிப்பாக நான் அது ஒரு சின்ன ஹால் மாதிரி போடுறேன். அண்ட் வித் தட் நோட் நான் கிளம்புறேன். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.